குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் தீபம் அகர்பத்தி. ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் பிரஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா. பிரஸ்டா இன்னர் வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ் பவர்ட் பை பிரின்ஸ் ஜுவல்லரி. அக்ஷய திருதியை ஆஃபர். ஆச்சி மசாலா பானிபூரி கிட். பானிபூரி இப்போ வீட்லயும் செய்யலாம். மற்றும் ஆலயா இண்டோ டிவோஷனல் லேப். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். Presta Premium Women's Wear. Let your body love it. Presta. ஐயா எனக்கு என்னுடைய கெலட் ஹை ஸ்கூலில் 7th எனக்கு மாஸ்டர். அதனால் எங்களுடைய நட்பு இன்றைக்கி நேரத்தில் ஒரு குரு சிஷியன் தான் நாங்கள். அவ்வளோதான், எங்களுக்கு உலகத்துக்கு தெரியாது. ஐயா தான் எங்களுக்கெல்லாம் வாத்தியாராக இருந்து கன்னி பருவத்தில் படத்துக்கு கிளம்பி போகிறச்ச மொத்த ஸ்கூலுக்குமே மத்தியானம் லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக விடைபெற்ற ஒரு மனிதர் அந்த காலத்தில். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி. இப்போ குரு 11/5/2025 குரு மாறுது. அதாவது மிதுனத்துக்கு போகிறது ரிஷபத்திலிருந்து. திருக்கணிதம் 14/5, வாக்கியம் 11/5 அப்படின்னு சொல்லுகிறார். ஒவ்வொரு குரு, அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை. அதுபோல் என்னென்ன ராசிக்கு பார்க்க பலன் எப்படி இருக்கிறது என்பதை இப்போது செல்வி அவர்களிடம் கேட்போம். அதாவது குரு மாறுறது ஐயா, எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு மனுஷன் ஏதாவது நல்லது நடக்குமான்னு இந்த குருனால தான் எதிர்பார்ப்போம். சரி, சனி ராகு கேதெல்லாம் இருந்தாலும் குரு கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு தான் நிறைய பேர் நினைப்போம். அதில் இப்போ மிதுனத்துக்கு குரு வரார், புதனுடைய வீட்டுக்கு குரு வரார். இது வரைக்கும் சுக்கிரன் வீட்டில் இருந்தார். மிதுனத்துக்கு வரக்கூடிய குருக்கு 3 பார்வை ரொம்ப விசேஷம். அதில் 2 பார்வை பெரிய விசேஷம். 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை. 7ஆம் பார்வை என்பது சமசப்தமம். மிதுனத்தில் குரு 1 வருஷம் இருக்கிறார். திருக்கணிதத்தின்படி பார்த்திங்கன்னா 14/5/2025. வாக்கியப்படி பார்த்திங்கன்னா 11/5/2025. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. 3 நாள்லேயே வந்துடுச்சு. சனி பயிற்சினால் இப்போ எங்களுக்கு பெரிய சிக்கலுங்கள். ஆனால் இந்த அதாவது ஆலங்குடியிலே பார்த்திங்கன்னா 11/5/2025 ஆலங்குடியில் குருஸ்தலத்தில் தென்குடி திட்டையில் குருவுடைய எல்லா பிரசித்தி பெற்ற கோயிலெல்லாம் குரு பயிற்சி விழா. மிதுனத்தில் வரக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக துலாத்தை பார்ப்பார். 1 வருஷம் அந்த துலாம் பார்வை என்பது 5ல் விசேஷம். அடுத்தது 7ஆம் பார்வையாக குருவுடைய வீடான தனுசுவை பார்க்குறார். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா குருவையே பார்க்குறார், குருவுடைய இடத்தை. அடுத்தது 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறார். அது ரொம்ப அதிவிசேஷம். கும்பத்துக்கு ஜென்ம சனி விலகி குருவுடைய பார்வை வருது. குரு நிற்கிற இடத்த தான் தொந்தரவு பண்ணுவார். குரு எந்த இடத்துல நிற்கிறாரோ ஸ்தானத்தை கெடுப்பார்ன்றது தான் ஜோதிடம். பார்வையால் பலம் வரும். அதனால் இதை மாதிரி இப்படி வச்சுட்டு ஐயா கேட்டிங்க மேஷ ராசிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். தைரியம் கொஞ்சம் கம்மியாகும். தைரியம் கம்மியாகிறனால தப்பாக முடிவெடுப்பீங்க. அதை நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃபேமிலி, உங்கள் கூட இருக்கக்கூடிய யார் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள், அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் நிறைய ரகசியங்களை வச்சுப்பாங்க, இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. எவ்வளோ நாள் இவங்களுக்குள்ளேயே புதஞ்சியே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணும். சொத்துக்கள் விஷயம், மற்ற கடன் விஷயம், மற்ற விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிடணும். அதே சமயம் மேஷத்துக்கு குரு பார்வையால், குரு 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பம் அபிவிருத்தி ஆகும். மேஷத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் குடும்ப அபிவிருத்தி கிடையாது. குடும்பத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் மாறும். அடுத்தது பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். அடுத்தது
முதலீடுகள் அனுகூலம் ஏற்படும். தொழில் முதலீடுகள், வியாபார முதலீடுகள், படிப்பு முதலீடுகள், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நகை இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பார்க்கணும். இந்த வாகனத்தில் ரொம்ப அதிகமான நாட்டம் வரும். ஏற்கனவே 2 கார் இருக்கும், இல்லை 3 கார் இருக்கும், பைக் இருக்கும். சும்மா வண்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்ல விஷயமாக, அதாவது இன்கம் டேக்ஸுக்காக பண்ணுறதுக்கு நான் வரல, மற்றபடி உங்களுக்கு எது எல்லாம் தேவையோ அதெல்லாம் நல்லது பண்ணுறது நல்லது. ஒரே ஒரு குறை, அதாவது ஐயா கேட்டிங்க ஏதாவது குறையை ஏன் சொல்லன்னு, மேஷத்துக்கு தைரியம் போகும். இந்த தைரியம் போனாவே எல்லாமே கெடும். ஸோ இதை ரெக்கவர் பண்ணால் மேஷம் இந்த குரு பயிற்சியில் நல்லது அனுமோகமாக வரும். நான் ஏற்கனவே சொல்கிறது தான், 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். ஏன் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்துக்கு போனோம்னா, நமக்கு இந்த சத்ருக்களால் எழுத்தால் பயம் வர்றதை நீக்கக்கூடியது 6ஆம் இடம். ஸோ திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் மேஷத்துக்கு இந்த வருஷம் பெரிய சக்ஸஸ் சனியாலையும் ஏற்படும், குருவாலையும் ஏற்படும். அடுத்தது ரிஷபராசிக்காரர். ரிஷபத்துக்கு ஜென்மகுரு வெளில போகிறார். ஆமாம், ஜென்மகுரு. ஆமாம், ஜென்மகுரு வெளியில் போகிறதுனால அனுகூலமான அமைப்பு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் குரு நிற்கிற இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணி தான் பேசணும். பல்லு, வாயு, இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலியெல்லாம் பார்த்துக்கணும். ஒத்த தலைவலிலாம், ஒத்த தலைவலி, இந்த ஒன் சைடு தெரியும், இதெல்லாம் பார்த்துக்கணும் ரிஷபத்துக்கு. அடுத்தது பேசுகிறத ரொம்ப குறைச்சிக்கணும், தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னது தான், ரிஷபத்துக்கு சர்ஜரி கிர்ஜரி எல்லாம் மாறும். சரி சரி, தெம்பாயிடுவீங்க, மரண பயம் போயிடும். ரொம்ப நாளாக இந்த மாத்திரை வச்சுக்கினே தலகாணிக்கு அடியில் மாத்திரை இருக்குதான்னு பார்த்து தூங்குவாங்க, அதெல்லாம் மாறிடும். ஏன்னா அந்த மாத்திரையே யூஸ் ஆகாது, வேறு உங்களுக்கு நல்லது பண்ணிவிடுவாங்க டாக்டர்ஸ். அட்வான்ஸ் இதெல்லாம் ரிஷபத்துக்கு வரும். ஏன்னா சனியும் நல்லது பண்ண போகிறார். குரு 2ஆம் இடத்துல இருந்தும் 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ மரண பயம் மொத்தமாக போகக்கூடிய ராசியில் யாருன்னா ரிஷபம். மரண பயம் போயிட்டாவே ஒரு மனிதனுக்கு தெம்பு வந்துடும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். ரிஷபத்துக்கு இந்த வாட்டி நான் திருப்பி சொல்கிறது இதுதான், இந்த வாட்டி நீங்கள் செட்டில் ஆகலைன்னா எந்த வருஷமும் செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தைரியமாக ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு கிடைக்கும். ரிஸ்க் எடுக்கலைன்னா எதுவும் கிடைக்காது. ரிஷபத்துக்காக சந்தோஷம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் வார்த்தை, வாக்கு. பப்ளுகம் போட்டுக்கினாவது உட்காந்துக்குங்க, யாரோடையும் பேசாமல் இருந்தீங்கன்னா தான் அதை பேசுங்க, தேவையானது மட்டும் பேசுங்க. சும்மா ஃபோனில் திட்டுறது, ஃபோனில் கத்துறது, அதெல்லாம் அப்படியே ரெக்கார்டிங் ஆகிடும். ரெக்கார்டிங் ஆகிட்டு தேவையில்லாத பிரச்சனை வரும். வார்த்தைகளால் அதிக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி ரிஷபம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால கண்டிப்பாக கஞ்சனூர்னு சொல்லுவாங்க, சுக்கிரஸ்தலம். இந்த சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படும். அந்த அளவுக்கு வார்த்தைகளால் தொந்தரவு வராமல் காப்பாற்றப்படும். அடுத்து மிதுனம். மிதுனத்துக்கு தான் ஜென்மகுரு. மிதுனம் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த குரு பயிற்சியில். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம், புத்திர சந்தான பிராப்தம், சுபகாரிய பிராப்தம், திருமண பிராப்தம், தொழில் பிராப்தம், வீடு கட்டுறது பிராப்தம், அதிகமாக இன்டீரியர் செய்யக்கூடிய பிராப்தம், நிறைய தடையான விஷயம்லாம் மாறும். சொத்து விற்க முடியலையே, சொத்து வாங்க முடியலையே, தொழில் ஆரம்பிக்க முடியலையே, புதிய இது பண்ண முடியலையே, சினிமா எடுக்க முடியலையே, அரசியலில் பேர் வாங்க முடியலையே, அரசியலில் சீட்டு கிடைக்கலையே, எல்லாம் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் ஹெல்த்து கோட்டை விட்டுருவீங்க. ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மிதுனம் ஜென்மத்தில் குரு, 7க்கும் 10க்குரிய குரு. மிதுனத்துக்கு குரு பாதகம் என்பதை கணக்கில் எப்பவுமே வச்சுக்கணும். சரி சரி சரி, அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜென்மத்தில் குரு கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க ஃபுல் மாஸ்டர் செக்கப் போயிட்டு பக்கத்தில் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு குரு பயிற்சி திருக்கணிதப்படி 14ஆம் தேதி எடுத்தாலும் சரி, வாக்கியப்படி 11ஆம் தேதி எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு போய்
கோயில் மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரே இடம் ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்குங்க. இடது பக்க தேக ஆரோக்கியம், தலை சம்பந்தப்பட்ட உபத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி மிதுனத்துக்கு எல்லாம் சுபிச்சம். ஜென்மகுரு யோகத்தை கொடுப்பார், குருமார்களை கொடுப்பார், நல்ல ஆசிரியரை கொடுப்பார், நல்ல தெய்வ வழிபாடுகளை கொடுப்பார், மனதில் நம்பிக்கை கொடுப்பார். சுபகாரியங்கள் குடும்பத்தில் டக்கு டக்குன்னு மிதுன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதற்கு உண்டான அனுகூலத்தை கொடுப்பார். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். 10ல் இருக்கக்கூடிய சனியால் ஏற்பட்ட மன கஷ்டங்களெல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம குருவால் ஏற்படும். அதே போல் கல்யாண அமைப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, ஒய்ஃபோட பிரச்சனை, புருஷனோட பிரச்சனைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாவே அவங்களுக்குள்ளே இருக்கிற ரொம்ப நாள் வருஷ பிரச்சனையெல்லாம் தீந்துருமா. அது நல்லா இருக்கு. கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட டக்குன்னு மாறிடுவாங்களாம். என் புருஷன் தானே, ஒன்றா சேர்ந்துருவாங்களாம். அதனால் கொஞ்சம் குடும்பத்தோடு திருப்பி ரீயூனியன் ஆகணும், ரீஜாயிண்ட் ஆகணும்னு நினச்சா இதெல்லாம் பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சக்ஸஸ் ஆவாங்க என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுனத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப நல்லது. ரொம்ப அளவுக்கு வைத்தீஸ்வரன் உங்களுக்கு சனியாலும் நன்மை தருவார், குருவாலையும் நன்மை தருவார். அடுத்தது வந்து கடகம். கடகம், கடகராசிக்கு குரு வந்து 12ல் வரார். ஆனால் 6க்கும் 9க்குரிய குரு 12ல் மறையிறது விசேஷம். 6க்கும் 9 அது வந்து ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் குரு அதே சமயம் 12ல் மறைஞ்சாலும் கடகத்துக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால எதிரிகளால் இருந்த பிரச்சனை போயிடும். அடுத்தது தேக ஆரோக்கியம் நன்மை ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் தெம்பு வந்துடும். அடுத்தது இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீந்துடும். பணத்தட்டுப்பாடு தீரும், முதலீடுகள் கிடைக்கும், மன அழுத்தம் குறையும். அதே சமயம் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொலைஞ்சி போகிறதுக்கோ திருடு போகிறதுக்கோ சான்சஸ் உண்டு. கடகராசிக்காரர்கள் வீட்டில் லாக்கரை வைக்கிறதோட பேங்க்கில் போய் சேஃப்டி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்டு, நகைகள், வைரங்கள்லாம் இருக்கக்கூடிய கடகராசிக்கார என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக லாக்கரில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயணங்கள் சமயத்தில் பொருள் விரயம் காணப்படுகிறது. அதனால் எல்லாமே ஆன்லைனில் கிரெடிட் கார்டிலலாம் வச்சுக்கிறது. அதே போல் இந்த ஆன்லைனில் யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆலங்குடி குருஸ்தலம் ரொம்ப முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் அதிகமானாலும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைச்சாலும் தேக ஆரோக்கியத்திற்காக டாக்டர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை எடுக்கக்கூடிய கடகராசிக்காரங்க தெம்பாயிடுவீங்க. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு தெம்பாகக்கூடிய அமைப்பு நிச்சயம் ஏற்படும். சார் வணக்கம், நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் மாலா ராஜு. என் பையன் வந்து லயலா காலேஜில் படிக்கிறான். 19 வயசு ஆகுது. அவன் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, காலேஜ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லுறான். நட்சத்திரம்லாம் சொல்லி பூச நட்சத்திரம், கடகராசி. இப்போ கடகத்தை பற்றி தான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசணுமே. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான். இப்போ அது அஷ்டம சனி விலகக்கூடிய டைம். சரி, கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ செய்யுங்க. சரி, அவரோட யுத்தம் செய்யாதீங்க. அவருக்கு பிடிக்கலைன்னா சரிடான்னு சொல்லி அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்டை மாற்றி விடுங்க. பண நஷ்டமானாலும் அவர் கண்டிப்பாக நல்லா வருவார். ஏன்னா நல்ல நேரம் இது. இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கிறனால சென்னையில் இருக்கீங்களா, ஆழ்வார்பேட்டையில் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஆஞ்சநேயர், பேங்க் ஆஞ்சநேயர்னு இருப்பார். அந்த கோயிலுக்கு மட்டும் தம்பியை வாரம் ஒரு 8 வாரத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். வெறும் நல்லெண்ணெய் மட்டும் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். அந்த ஆஞ்சநேயர் வந்து சென்னையில் பேசக்கூடிய ஆஞ்சநேயர். உங்களுக்கு கண்டிப்பாக தம்பிக்கு இருக்கிற பிரச்சனை தீந்துடும். 8 வாரத்துக்குள்ளே இதே படித்தாருன்னா படிக்க சொல்லுங்கள். இது வேணாம் நான் வேறு தான் படிப்பேன்னா செத்து இல்லை, இஸ் நாட் இங்கே வந்து அதை தான் 8 வாரம் பொறுத்து டிசைட் பண்ண சொல்லுங்கள். சரி சார், அது 8 வாரத்துக்குள்ளே அது மாற்றம் கிடைக்குமா இல்லையான்னு அங்கே போய் பாருங்க. கோவமும் நிறைய வருது சார். அதுதான் வந்தே தீரும். கடகராசி சந்திரன் ஆட்சி, விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம். நான் தான் முதலே சொல்லிட்டேன். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கோயில் சுற்றுறீங்களோ இல்லை மெடிடேஷன் பண்ணணும்னு பார்த்துக்கு வாழ்த்துக்கள். சார் என் பேர் வந்து சிவகுமார் சார்.
கடகராசி ஆயில் நட்சத்திரம் கும்பலக்கணம் சார். ஆயில் 2ஆம் பாதம். இந்த 2.5 வருஷம் அவ்வளோ படாத பாடுபட்டுட்டு இருக்கேன் சார். என்ன பண்ணுறேன்னே தெரில சார் அடுத்த ஸ்டெப். அதாவது கண்ணு ஒரே ஒரு விஷயந்தான். எங்கேருந்து வரீங்க? நான் சொந்த ஊர் வந்து கரூர் அரவக்குச்சி சார். நான் இங்கே சென்னை பெரம்பூரில் இருக்கேன். சென்னையில் தான் இருக்கீங்க? ஆமாம். அதான் ஒரே ஒரு விஷயந்தான் கண்ணு. கடகராசிக்கு நான் ஏற்கனவே சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு ஒரு யோகா மாஸ்டரை பார்த்து மெடிடேஷன் கற்றுக்கோ. இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடும். எப்படி? தாழ்வோம். ஆமாம், நம்மளால் ஒன்றுமே நடக்காதுன்னு நம்புவேன். அது இல்லாமல் ஏதாவது உத்தியோகத்தை ஏதாவது விட்டுட்டு தேடுறியாப்போ உள்ள உத்தியோகத்தில் இருக்கீங்களா? இப்போ தான் சார் நான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ ஜோதிடம் படிக்கிறனால உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்தால் எப்படி டெவலப் ஆவேன்? அப்புறம் உங்ககிட்ட கேட்குறவங்களாம் எப்படி டெவலப் ஆவாங்க? அவன் என்ன நிலைமைக்கு ஆவான்? அதை யோசிக்கிறியா? ஜோசியருக்கு ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ட் தானே முக்கியம். அதனால் என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு உன் ஜாதகத்தில் 10ஆம் இடம் நல்லா இருக்கா? உன் லக்னத்தில் 10ஆம் இடம் நல்லா இருக்கா? 10 வந்து சனிக்கு எது சார் இருக்குது சார்? உன் லக்னம் என்ன லக்னம்? கும்ப லக்னம். கும்ப லக்னத்தில் 10ஆம் இடத்துல சனிக்கு எது இருக்குது? 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? மாந்தி சார். மாந்தி இருக்குது. ஸோ நீயே என்ன பண்ணு, டெவலப் பண்ணிக்கோ. ஸோ என்ன பண்ணு, குருமார்கள் தரிசனம் பண்ணு. குருமார்கள் தரிசனம்னா திருவண்ணாமலை போயிட்டு வா. ஏன்னா அங்கே தான் நிறைய குருமார்கள் இருக்கக்கூடிய இடம். திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு போவாத, சாமி ரொம்ப பிஸியாக இருப்பார். சாதாரண நாளில் போயிட்டு வா, மாதம் மாதம் போயிட்டு வா, நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? ஆயில் 2ஆம் பாதம் சார். ஆயில்ய நட்சத்திரம் சொல்லிங்க. பெருமாளுடைய வழிபாடு, பெருமாளுடைய மந்திரங்களை படிக்க ஆரம்பி. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். குரு எந்த இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு? குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்குது சார். 11 வந்து குரு சூரியன் புதன் ஒன்றா இருக்குங்க சார். ஒன்றா இருக்கார். ஸோ கண்டிப்பாக குரு 11ஆம் இடத்துல தானே இருக்கார். அதனால் பயப்படாதீங்க. ஜோசியத்தில் நம்பிக்கையோடு படிங்க. இது போல் வந்து நான் ஜோசியராக இருக்கிறேன், எனக்கு 2 வருஷம் கான்ஃபிடென்ட்டே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கிளைண்ட் வரமாட்டான். ஸோ அந்த கேரக்டர்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஜோசியம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தியானம் வேணும், மெடிடேஷன் வேணும். அப்போ தான் வாக்கு பலித்தும் வரும். ஸோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட். ஏன்னா அதுக்கே போகும்போது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வருமா அப்படியே ஒரு அதுதான் சொல்கிறது. மாந்தி இருக்கிறனால நம்மளே டைலமாவில் தான் இருப்போம். மாந்தியை ஓவர்லுக் பண்ணுறதுக்கு அதற்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை பார்த்துட்டு தெய்வ வழிபாடு பண்ணுறேன். என் நேம் கல்யாணி, சென்னை போரூர்லேருந்து வரேன். கடகராசி ஆயில நட்சத்திரம் 4ஆம் பாதம், மேஷ லக்னம். இப்போ சந்திரதசம் போயிட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனியில் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, நீ ஃபாரின் போனால் அதர் கண்ட்ரி போனால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும், வருமா? இந்த வர குரு பயிற்சி இல்லை, அஷ்டம சனியில் நீ ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஃபாரினில் போகணுன்னு ஜோசியர் சொன்னாங்க. ஆமாம் சார், ஊரை விட்டு போயிட சொல்லி. ஜோசியர் எங்கே இருக்காரு? சென்னையில் இருக்காரு சார். அதாவது எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கணுமா, ஜோசியத்தில் ஈஸியாக சொல்லிடலாம். நான் ஃபாரினில் வந்து நீங்கள் போய் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்றீங்க. ஃபாரினில் இருக்கவங்களெல்லாம் கேளுங்க. நான்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கதறாங்கன்னு தெரியுமா? நான் என்ன கேட்குறேன், ஃபாரினோட நம்ம இங்கே இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிக்கலைன்னா, இங்கே ஆப்ரன்சூட்டி இல்லைன்னா போகணும். கடகம் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபோனில் இது மைக்கை பிடிச்சின்னு பயந்த மாதிரியே பேசுகிறீங்க. ஆக்சுவலாக கடகம் ஒரிஜினலாக பயப்படாது எதுக்கும். இதுதான் நேச்சுரலு. ஸோ இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது திருக்கணிதத்தின்படி. இனி வந்து இப்போ அதே ஜோசியர்கிட்ட கேளுங்க, அவர் எங்கே இருக்க சொல்கிறாருன்னு கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எங்கே வேணுமோ இப்போ நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. சந்தோஷமாக இருங்க. என்ன லக்னம் சொன்னீங்க? மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு சொன்னீங்க. சனி பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு வாங்க, அனுகூலமும் சந்தோஷமும் தரும். பயப்படாமல் நீங்கள் ஃபாரின் போகிறத நான் குறை சொல்ல, அது உங்கள் ஆசையாக இருந்தால் போங்க. ஆனால் ஜோசியருக்காக நான் ஃபாரின் போனேன்னு பார்த்தீங்களா, அது மனசு ஏற்றுக்காது எனக்கு. ஏன்னா ஜோசியருக்கார நாளைக்கு வந்து அஷ்டம சனி, நீ சூசைட் பண்ணி தான் சாவேன்னு வரேன்னு வச்சுக்கோ, கயிறை கட்டின்னு சுற்றுவீங்களா? ஸோ ஜோசியத்தை கைடாக வச்சுக்கோங்க, ஜோசியரை கடவுளாக வச்சுக்காதீங்க. வாழ்த்துக்கள். சிம்மம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக 11இல் வரார். 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ல் வரார், லாபத்தில் வரார். லாபத்தில் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார். குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்தாவே 10 வருஷம் 15 வருஷம் நமக்கு தடையான விஷயம்லாம் நடக்கும். பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் விற்பது வாங்குவது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும். பிள்ளைகளுடைய மன திருப்தி ஏற்படும்.
பிள்ளைகளுடைய கவலைகளை ரொம்ப நாளாக தாங்கி கொண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் இனி இருக்காது. அப்பாடா என் பொண்ணு செட்டில் ஆகிட்டா, என் புள்ள செட்டில் ஆகிட்டான், நான் இந்த காலத்தில் பார்ப்பேன்னா நினச்சேன், அது நடந்துச்சுன்னு ஒரு ஆத்ம ரீதி கிடைக்கும். அடுத்தது தைரியம் ஏற்படும். அதாவது அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குரு வந்து 3ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய சிம்மத்தினுடைய 3ஆம் இடமான துலாத்தை பார்க்கறதுனால தைரியம் வந்துடும். சிம்மத்துக்கு உடம்புலெல்லாம் தெம்பு வந்துடும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்துடும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும், குடும்பத்தில் ஒத்துமை ஏற்படும், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும், தொழில் முறையாக இருந்த சிக்கல் தீரும், பணத்தட்டுப்பாடு தீரும், பணப்பிரச்சனைகள் தீரும், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும், பேங்க்கில் பேலன்ஸ் நிற்கும். அடுத்தது மனசுக்கு பிடிச்ச ரொம்ப நாளாக நான் இந்த கார் வாங்கணும், இந்த ஒரு என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வசதிகள் பெறும். மனதுக்கு பிடித்த பொருள் சேர்க்கை, அதாவது ஆடை ஆபரணம், நகை வாங்கிறது, வாட்ச் வாங்கிறது, அவங்க நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய குருவாக 11ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு செய்து கொடுப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமான அமைப்பு. திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வர்றது அஷ்டம சனியுடைய வீரியத்தை குறைச்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் கன்னியா ராசிக்காரங்க, கன்னிக்கு தான் இது வரைக்கும் 9ல் இருந்த குரு 10ல் வராது. அவர் கேந்திராதிபதி தோஷமானாலும் குரு 10ல் வருவது நன்றாக இருந்தாலும் கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும். தொழில் ஏரியாவை பார்த்துக்கணும். யாராவது கவுத்து விட பார்ப்பாங்க. படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை ஏற்படுத்துவாங்க. ஆர்கியூமெண்ட் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா கன்னிக்கு வந்து ஆர்கியூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலும் தர்க்கம் பிடிக்கும். அதெல்லாம் வேணாம். தர்க்கம் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை கைட்டி விட்டுருவாங்க. அது எல்லாத்துலேயும் அதுதான் நடக்கும். அதே போல் இண்டிவிஜுவல் தொழிலில் கண்டிப்பாக யாராவது வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணு, அதை இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டிங் போகாத அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சு மாட்டி விட்டுருவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலில் அவங்க வேற்றுமொழி, வேற்று மதத்தினர் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள நம்புங்க, கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க. அது அனுகூலம் ஏற்படும், தனம் ஏற்படும், குடும்பம் ஏற்படும், வாக்கு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் ஏதாவது ரூபத்தில் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது அனுகூலத்தை தரும். தொழில் ரூபமாக அனுகூலங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டக்குன்னு தெம்பாயிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கிற குருவால், குரு பார்வையால் ஏற்படும். எனவே மேலதிகாரிகள் விஷயத்திலும் அரசியல்வாதிகளும் அரசு துறையினரும் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வதும், திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயில் வந்து கன்னிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். இந்த குரு பயிற்சியில் போயிட்டு வருவது ஏற்றம். துலாம் அடுத்து துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நாட்களுக்கு பிறகு குரு 9ல் வரணுன்னா 12 வருஷம் ஆகும். அஷ்டமத்தில் இந்த குரு 9ஆம் இடத்துக்கு வரார். எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்குங்க. ஏதாவது சரியாக செய்யலைன்னா நீங்கள் தான் காரணம். உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. வயிறு கால் தொந்தரவு பண்ணும், அதை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைங்க கூட இந்த நல்ல நேரத்தில் போயிட்டு சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க. தென்குடி திட்டை போயிட்டு வந்துடுங்க. யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். ஏற்கனவே சனி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நடக்காத அளவுக்கு அனுகூலம் இருக்குது. எல்லா நல்ல காரியமும் அதிகமாக நடக்கக்கூடிய குரு பயிற்சி யாருன்னா 9ல் குரு வரக்கூடியவங்களுக்கு தான். அப்பேற்பட்டவங்களுக்கு துலாத்துக்கு இப்போ 9ல் மிதுனம் என்பது 9ஆம் இடம். உங்களுக்கு குரு வந்திருக்கார். A to Z நல்லது தான். நெகட்டிவ் என்னன்னா பெரியவங்களுடைய தேக ஆரோக்கியம், பெரியவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், அவங்களோட தர்க்கம், அவங்களோட ஆர்கியூமெண்ட்,
அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் கூடாது. துலா ராசிக்காரங்க பெரியவங்க விஷயத்தில் விட்டு கொடுத்துருங்க. அவங்க மேலே தப்பே இருந்தாலும் நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய பெற்றவங்க என்பதனால அதை ஞாபகத்தில் வச்சு. துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சால்வ் ஆகிடும். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பயம் அமைப்பாக இருக்கட்டும், எல்லாம் மாறிடும். கூட்டு தொழிலிருந்து தனி தொழில் தொடங்குவாங்க. பெண்கள் நிறைய துளாராசி பெண்கள் தான் நிறைய லெவலுக்கு பிஸ்னஸில் வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். புது புது என்டர்பிரனர்ஸாக பார்க்கலாம். துளாராசி பெண்கள் வேலை கிடைக்கலையேன்னு உட்காந்துன்னு அழுவாதீங்க. ஏதாவது ஒரு சாதாரண தொழில், உங்களுக்கு தெரியாத தொழில் கூட ஆரம்பிங்க. இந்த வாட்டி ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு காலங்காலமாக 30 வருஷமாக உங்களை தொழிலே இருக்க வைக்கும். அந்த அளவுக்கு அனுகூலத்தை தரும். ஏன்னா சனியுடைய அமைப்பும் உங்களுக்கு பிரமாதம், குருவுடைய அமைப்பும் பிரமாதம், கேதுவுடைய அமைப்பும் 11ஆம் இடத்தில் இருக்கிறது. அதே போல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால, இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். குரு பார்வையில் இருக்கனால குழந்தைங்கள் அமைப்பில் ஏற்றம், அனுகூலம், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். குழந்தைங்கள் விஷயத்தில் கோபம் மட்டும் படக்கூடாது. குடும்பத்தில் புது வரவுகள்லாம் வரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். துளாராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் இந்த தடவை எம்எல்ஏ சீட் ஏதாவது கிடைச்சா வேணான்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நாள்லாம் இவ்வளோ சப்போர்ட்டும் கிடைக்காது. டப்புன்னு இல்லைன்னா அரசியலில் சீட்டே கொடுக்கலனாலும் சீட்டு கொடுக்குற கட்சிக்கு போயிடுங்க, அனுகூலமாக இருக்கும். அந்த அளவுக்கு தைரியமாக ரிஸ்க் எடுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பிரமாதமான குரு பயிற்சி, மிதனத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி. என்னோட பேர் ரவிக்குமார் சார். துலா ராசி, துலா லக்னம். நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். வயசு 65. ஸோ நீங்கள் நிறைய பெருமையாக நல்லா பேசுனீங்க. வருங்காலம் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதில் ஹைலைட் பண்ணது நீங்கள் பெண்களுக்கு தான் சொன்னீங்க. துளாராசி பெண்களுக்கும் சொன்னேன். பெண்கள் என்று பெரிய 2 பேருக்கும் தான். அதான் டவுட் ஆகிடுச்சு. ஆண்களுக்கு இல்லை அதெல்லாம் இல்லை. அதாவது சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இப்போ அவ்வளோ பேசினேன். ஆமாம் சார். ஓகே. ஏன்னா நரசிம்மருடைய நட்சத்திரம் அது. எஸ் சார். அதனால் எல்லாமே இருக்குது. பட் ஹெல்த்து பார்த்துக்கணும். ஹெல்த்து தொந்தரவு பண்ணும், ஸ்பைனை தொந்தரவு பண்ணும். சரிங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா உடற்பயிற்சி பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி ஒன்றுமே பயப்பட வேணாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது வருது துலாத்துக்கு. அதாவது பெண்களுக்கு அதிக அளவுக்கு இருக்கும். சரிங்க சார். அதுதான் அதனுடைய வீரியம். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஒரு சின்ன டவுட் சார். இந்த தடவை இந்த மந்த்து சனிப்பயிற்சி இருக்குங்களா இல்லைங்களா? சில பேர் இருக்குன்றாங்க. திருக்கணிதத்தின்படி பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. நீங்கள் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா இல்லை. அவ்வளோதான் மேட்ரு. அது உங்களை பொறுத்தது. சரிங்க. அதான் விருச்சகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசியில் விருச்சகம். விருச்சகத்துக்கு ரொம்ப அனுகூலம், எல்லா விதத்திலையும் ஏற்றம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு ஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. விருச்சகம் தேக ஆரோக்கியம் தான். தலை சம்பந்தப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8இல் இருக்கக்கூடிய குரு எதை தொந்தரவு பண்ணுவார்னா பயத்தை கொடுப்பார். அடுத்தது ஹெல்த்தை தொந்தரவு பண்ண பார்ப்பார். ஹெல்த்து சரியாச்சுன்னா பயம் போயிடும். அதே போல் சுபவிரயம் ஏற்படும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு லோன் வாங்கிக்கணும். விருச்சக ராசிக்காரங்க பேங்க்கில் ஒரு லோன் இருக்கணும். 5000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 50 லட்சம் இருக்கட்டும், 50 கோடி இருக்கட்டும். ஏதாவது வீடுக்கோ, இன்டீரியருக்கோ, நிலத்துக்கோ ஏதாவது ஒரு லோன் உங்கள் பேரில் போனால் தான் பெரிய லெவலுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கும். லோன் எடுக்காமல் நான் கடனே இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா வேறு ரூபத்தில் பிரச்சனை கொடுக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கிரகம் எந்த வேலையை செய்தோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி, கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிடணும். போனால் தான் அது நல்லது கொடுக்கும் விருச்சகத்துக்கு. விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளி இடத்துலையும் காப்பாற்றலாம். எல்லா இடத்துலையும் செல்வாக்கு ஏற்படும், சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கு விருச்சக ராசிக்காரர்களாக நல்லது நடக்கும். இரத்தபந்த குடும்பத்தில் அவர்களுடைய சுபகாரியங்கள், அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விருச்சக ராசிக்காரர்கள் தீர்த்து கொடுப்பார்கள். தொழில் முனையில் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். மன அழுத்தம் போகும். எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் நீச்சம். அதனால் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியை பண்ணக்கூடிய விருச்சகம் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறுவார்கள். அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும்,
பணத்தட்டுப்பாடாக இருக்கட்டும், தொழிலில் மனசு கஷ்டமாக இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஜம்முன்னு போயிட்டு வந்துடுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் எல்லா விதத்துலேயும் ஏற்றத்தை கொடுப்பார். ஆனால் இந்த வாட்டி வைத்தீஸ்வரனை பார்த்தாலும் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது டபுள் ப்ரமோஷனை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது. தேவையில்லாமல் வண்டி வாகனத்தில் அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். அதனால் வாகனத்தில் வித்தை காட்டுறது, வாகனத்தில் கடைசி நேரத்தில் ஓடுறது, ஃபோனை ஸ்டைலாக பேசின்னு போகிறது, அப்படிலாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் உங்கள் வித்தையை பார்க்க முடியும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியமும் வாகன அமைப்பும் கவனமாக பார்த்து கொண்டாலே இந்த குரு பயிற்சி அனுகூலத்துக்கு சுபகாரியத்தையும் சுபவிரயத்தையும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கணவருக்காக கேட்கணும் சார். தொழிலில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, ஒர்க் ப்ரெஷரும் நிறையா இருக்குது. சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சா இப்போதைக்கு எந்த ஒரு கிடைக்க முடியல. கணவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லி. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் சார். விருச்சிக அனுஷம் லக்னம் தெரியுமா? தெரியாது. தனுஷ் லக்னம். தனுசு லக்னங்களா சார்? அதாவதுமா ஒரே ஒரு விஷயந்தான், அவருக்கு இந்த தொழில் நல்லா வரல, தொழில் கஷ்டமாக இருக்குன்னா திருவெண்காடு ரெகுலராக அடிக்கடிக்கு போயிட்டு வர சொல்லு. ஒரு திருவெண்காடு புதஸ்தலத்தில் சும்மா ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெயோ 1/2 கிலோ நெய்யோ கொடுத்துட்டு ஒரு 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி வச்சு வாங்கிட்டு வந்து அந்த விபூதி குங்குமத்தை பெட்ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணின்னு வர சொல்லுங்கள். அதே போல் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுக்கு ஏதாவது உணவு கொடுக்க சொல்லுங்கள். அகத்திக்கீரையை தவிர கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய எளிய பரிகாரம் விருச்சகத்துக்குது. ரொம்ப மைண்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க பிஸ்னஸ். அதுதான் இப்போ தான் சொன்னேன், விருச்சகன்னா குழப்பவாதிகள். விருச்சகம் தியானம் பண்ணோம், சந்திரன் நீச்சம், மன அழுத்தம் இருக்கும். ஒரு நாள் காலையில் ஒரு முடிவு எடுப்பாங்க, ராத்திரி ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதே பயமாக இருக்கும். வெளி இடத்துல எல்லாத்துக்கும் ஓகேவாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே பாயும் புலியாக இருப்பாங்க, கடித்து குதறிடுவாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியாது. தூங்குறச்சு தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? பத்திரம் பார்த்துக்க. தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குருவானவர் 7ஆம் இடத்துல வரார். 6லிருந்து 7 சுமார்னு சொன்னீங்க. 7 சுமார். ஆனால் 7ஆம் இடம்ன்றது பார்வையில் தான் சுமார். 7ஆம் இடத்துல குரு டைரெக்டாக வந்து நிற்கிறார். 5, 9 குரு பார்வையில் விசேஷம். இவர்களை 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வை, அதுக்கும் விசேஷம்தான். ஆனால் அது சூப்பர் பார்வையான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. 7ஆம் இடம்ன்றது எல்லா கிரகத்துக்கும் பார்வை உண்டு, அது ஒரு சாதாரண பார்வையாக தான் எடுத்துக்கணும். 7ல் குரு வர்றதுனால ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்கணும், கணவனாக இருந்தால் மனைவி இடத்தில் தகராறு கூடாது, மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தில் தகராறு கூடாது, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கஞ்சனூர் என்பது விசேஷமான ஸ்தலம், சுக்கிரனுடைய ஸ்தலம். அதுக்கு போயிட்டு கும்பகோணத்தில் சாரங்கமணி பெருமாளை கும்பிட்டு வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும். பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. வேற்று மதத்தினால் ஆதாயம் கிடைக்கும். வேற்று மொழி பேசுபவர்களால், நீங்கள் தமிழ் பேசுனீங்கன்னா தெலுங்கு மலையாளம் கன்னடம் பேசுகிற ஹிந்திக்காரங்கன்னு சொல்ல உடனே அதுக்கு சண்டை வராதிங்க. இவங்க வேற்று மொழி மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக லாபம் ஏற்படும். குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, குரு 11ஆம் இடத்துல பார்த்தா பணத்தட்டுப்பாடு தீரும். பணத்தட்டுப்பாடு தீர்ந்தாவே மனுஷன் தெம்பாயிடுவான், எல்லா விதத்துலேயும் நம்பிக்கை வந்துடும், அப்பாடான்னு மூச்சு விடுவாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க பண விஷயத்தில். நிறைய லெவலுக்கு டே டு டே வர பணம் செலவுக்கே கரெக்டாக இருக்கும். அதை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பேங்க்கில் உங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். டெபாசிட் போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் தனுசுக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த குரு பயிற்சியால் என்பது. மெயினாக என்னென்னா, குரு தைரியஸ்தானத்தை பார்க்குறார். தைரியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, 3ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக, 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 11ஆம் இடத்தில் லாபத்தையும் தைரியத்தை கொடுக்கறதுனால சரியான முதலீடுகள் செய்வீங்க. சரியான அவைக்கு சந்தோஷம் ஏற்படும்.
தனிப்பட்ட முறையில் பணத்தட்டுப்பாடு தனுசுக்கு தீர்ந்தாவே நிம்மதி வந்துடும். நிறைய அளவுக்கு தனுசுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். அந்த ட்ராவல் எல்லாம் தடையாக இருக்கும், அதெல்லாம் மாறி ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க தனுசுக்கு. வேணால் ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திட்டமிட்டு செய்து பசங்க விஷயத்தில் அனுகூலம், குடும்பத்தில் அனுகூலம், குடும்பத்தில் தேவையான விஷயத்தை செய்கிறது. தனுசு வெளியிடத்துக்கே நிறைய பரோபகாரியாக இருந்திருப்பாங்க, வெளியிடத்துக்கு விஷயத்துக்கே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மாறி குடும்பத்துக்கு நிறைய விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தனுசுக்கு இந்த குரு பயிற்சியால் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய சூட்சம். மகரம். மகரம் திருவெண்காடு புதஸ்தலம் ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்தில் குரு வரார், 6இல் புதன் வீட்டில் குரு வரார். அதனால் முதுகு தண்டுவடம், கழிவு பாதையில் சின்ன உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருப்பாங்க, இதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யார் இடத்துல தகராறு வச்சுக்கூடாது. சாதாரண ஆள் தானே அப்படியெல்லாம் நினச்சிக்கூடாது. யாராவது ஏதாவது சண்டை வந்தாவே வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது, வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணும். நமக்கு வம்பே வேணாடா சாமின்னு, ஐயா சாமி ஏதோ தெரியாத பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு விலகிடணும். வார்த்தையில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், 7.5 சனி போயிடுச்சின்னு மாற நிமித்தின்னு சுற்றக்கூடாது. ஏன்னா கிரகங்களில் சனி விலகினாலும் வேறு வேறு கிரகங்களுக்குன்னு பவர் உண்டு. 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வாகனங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அதே சமயம் தனம், குடும்பம், வாக்கு, மனம், பணம், தொழில், உத்தியோகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, தொழிலில் புதுமை செய்வது, தொழிலில் அவார்டு செய்வது, கௌரவம் ஏற்படுவது, படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லோரும் புகழ் பெறுவது, அரசு துறையினர், அரசியல்வாதிகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெறுவது, சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவது, பழைய கடன்களை பைசல் செய்வது, புதிய தொழில் ஆரம்பிப்பது, வீடை புதுப்பிப்பது, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஒரு ரூமு மாற்றுறதுக்கு கூட முடியாத இருந்த மகரம் எல்லாம் டக்கு டக்குன்னு செய்வாங்க, பிளான் மாற்றுவாங்க, வீடை இடித்து கட்டுவாங்க. இருக்கக்கூடிய வீட்டில், சொந்த வீட்டில் இருந்து வேறு இடத்துக்கு போயிட்டு இந்த வீடை மாட மாளிகையை ஆக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மகரத்துக்கு ஏற்படும். எதிரிகள் விஷயம் கவனம். தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேகாரோக்கியத்தில் முகத்தில் உள்ள உறுப்பு, தலை சம்பந்தப்பட்ட விஷயம், முதுகு தண்டுவடம், யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக், சிறிய உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மகரத்துக்கு நான் சொன்ன நல்லதெல்லாம் ஏதாவது சனி விலகியும் கெடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐயா. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது, 8இல் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவான்னா, சனி விலகினாலும் கேதுவால் நரம்பு உபத்திரத்தை இருக்க பார்ப்பான். அதனால் வாகனத்தில் விபத்துகளை ஏற்படுத்த பார்ப்பான். அதனால் வண்டியில் போகிறச்ச கூட, பஸ்ஸில் பிடிச்சின்னு போகிறச்ச கூட அந்த பிடிச்சிட்டே ஃபோனை நோண்டினெல்லாம் போனால் எங்கேயாவது ஒரு ஸ்கிட் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகரம். மற்றபடி எல்லா விதத்திலையும் பெரிய ஏற்றம், பெரிய சந்தோஷம் மகரத்துக்கு ஏற்படும். சார், என் பேர் பாலாஜி, மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். கரெக்டான டைம் இன்னொரு புது பிஸ்னஸ் லக்னம் தெரியுமா? சிம்ம லக்னம். வயசு 36. குருதசை முடிஞ்சிச்சா? அது தெரியல எனக்கு, நான் அது மாதிரி பார்த்தது இல்லை. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைமுங்களா சார் இது, ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? அதாவதுங்க, இப்போ கண்டிப்பாக சனி விலகி இருக்கிறது நல்லது. எப்படி? சரி, சனி விலகி இருக்கிறது நல்லது. அதாவது இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி தசை ஆரம்பிச்சிருக்குன்னா சுய புத்தியில் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஜோசியரை வச்சு பார்த்துருங்க. சரிங்க சார். சனி தசையில் குரு தசையில் இருக்குன்னா தைரியமாக ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா சிம்ம லக்னம்னு சொன்னீங்க. ஆமாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்துருங்க. சரிங்க சார். லக்னத்தை வச்சு பார்த்துருங்க. சரி, தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. கும்பம். அடுத்தது பார்க்கக்கூடிய ராசியில் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திங்களூர் சந்திரனுடைய கோயில், அது நான் நிறைய வாட்டி சொல்லுவேன். அது சந்திரன் என்பது 6ஆம் இடம். அந்த சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனபயம் நீங்கும், சத்ரு நீங்கும், தேகாரோக்கியம் புழுப்படும். தேகாரோக்கியம் நல்லாயிட்டாவே கும்பம் நல்லாயிடும்.
5ல் வராரு குரு. 5 என்பது ரொம்ப விசேஷம். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோட சண்டை போடக்கூடாது, பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படக்கூடாது, பிள்ளைகள் விஷயத்தில் டக்குன்னு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு திருமணம் அதெல்லாம் பார்க்குறச்ச யாராவது சொல்கிறாங்களே சொல்லி இல்லாமல் வெறும் ஜோசியம் பொருத்தம் மட்டும் பார்க்காம அந்த பூர்வீகத்தெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பையனாக இருந்தால் பொண்ணுடைய பூர்வீகம், பொண்ணாக இருந்தால் பையனுடைய பூர்வீகம், அவங்களுடைய மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எடுக்கிறது தான் திருமண அமைப்பு செய்கிறது. நல்லது வரும். அதே சமயம் நல்லது அனுகூலம் டக்குன்னு 5ல் குரு வரனால எல்லா விதத்துலேயும் ஏற்றம் ஏற்படும். குரு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறார். விசேஷ பார்வை. விசேஷ பார்வைனால இந்த ஒரு வருஷம் கும்பம் தூங்கிறதுக்கு மட்டும் டைம் செலவு பண்ணும், மற்றபடி ஆக்டிவாக இருக்கணும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குங்க. மற்ற நேரம்லாம் 10 மணி நேரமே மைனஸ் பண்ணுறங்க. 14 மணி நேரம் ஆக்டிவாக இருங்க. எல்லாமே நடக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், சுபிட்சம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், மனபயம் நீங்கும், தேகாரோக்கியம் நிம்மதி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் இருந்த ரொம்ப நாள் தொந்தரவு போயிடும். பூர்வீகம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் பெரிய அளவுக்கு ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய ஆபரணம் ஏற்படும். வைரம் வாங்கலாமா, வைரத்தை வாங்கக்கூடாதான்னு டிபேட்லாம் பார்க்காதீங்க. வைரமெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்குது. அதெல்லாம் வாங்கி போட்டுக்குங்க, சந்தோஷமாக இருங்க. அவங்க இது செய்யக்கூடாது, அந்த கல் வாங்கக்கூடாது. எல்லாமே ஆபரணங்களே மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதுக்கு தான் உங்ககிட்ட ரேடோ வாட்சிலேருந்து ரோல்ஸ் ராய்ஸ் போடணும்னு நினச்சா வாங்கி போட்டுக்குங்க. அது போட்டால் எதுவுமே ஆகாது. போட்டவெல்லாம் இப்போ தெருவுக்கு தானே வரணும். அதனால் வைரத்தை வாங்கிறது, இதை வாங்கிறதெல்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் இந்த வருஷம் நான் கும்பத்தை தான் பார்க்குறேன். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பழைய தகராறு, பழைய யாரோடைய பிரச்சனையெல்லாம் இருந்தால் பேசி தீர்த்துக்குங்க, காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க. நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் போயிட்டு அந்த காலத்தில் எனக்கு நீ இதை பண்ண, இந்த காலத்தில் அதை பண்ணேன்னு சண்டையில் போய் நின்றுக்குன்னு உங்கள் நல்ல நேரத்தை வீணடிச்சுட்டு கெடுத்துக்காதீங்க. ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களுக்கு, அணுகப்பூர்வமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். வயிற்றில் சிறு உபத்திரம் இருந்தாலும் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசியில் கும்பம் வராங்க. கர்ப்பஸ்திரிகளும் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐயா கேட்பார், எதாவது நெகட்டிவ் ஏன் சொல்லலைன்னு. அதனால தான் சொல்கிறேன், கும்பராசிக்காரர்கள் கர்ப்பிணிகள் மிக மிக கவனமாக மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது முக்கியம். அடுத்தது மீனம். குரு பயிற்சியில் கடைசி ராசிக்காரர்கள். குரு தான் உங்களுக்கு அதிபதி. மீனத்துக்கு அதிபதியும் தனுசுக்கு அதிபதியும் யாருன்னா குரு. இவர் 4ஆம் இடத்தில் போகிறார். அது கேந்திராதிபதி தோஷமானாலும் குருவுக்கு பார்வை தான் முக்கியம். அதில் உங்களுக்கு 8ஆம் பார்வை பார்க்குறார். அடுத்தது உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை குறிப்பாக பார்த்துக்கும். 6ஆம் இடமான சூரியனார் வீட்டுக்கு போகிறது, சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சூரியனை கும்பிட்டுட்டு வர்றது உங்களுக்கு சத்துருக்கிலிருந்து, தேகாரோக்கியத்திலிருந்து, பணத்தட்டுப்பாடில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்களுக்கு தொழிலே இல்லை என்றாலும் தொழில் கிடைக்கும். அதுதான் இந்த குருவுடைய விசேஷம். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை நிச்சயமாக போயிடும். தைரியமாக இருங்க மீனராசிக்காரங்க. இந்த குரு பயிற்சியில் ஃபேமிலியில், குடும்பத்தில் வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த மீனம் ஏதோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். அதே போல் தேகாரோக்கியத்துக்கு போய் டாக்டரை பார்க்காம இவங்களே மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தப்பு வரும். டாக்டரை பார்க்கணும். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் சர்ஜரி பண்ணுறான்னா கூட கடனை உடனேயாவது வாங்கி அதை பண்ணிவிடுங்க. நல்லா ஆகிடுவீங்க, ஜம்முன்னு வந்துடுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த தொந்தரவு போயிடும். தேகம் நல்லா ஆகிட்டாவே ஐயா மன தெம்பாயிடும். அது மீனத்துக்கு வரும். ஜென்மசனியில் பாடியை ரீஷேப் பண்ணி கொடுக்கும். அதாவது டிங்கரிங், பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நல்ல நிம்மதியை கொடுக்கும் மீனத்துக்கு. அதுதான் மீன ராசிக்கு. ஏன்னா குரு வீட்டில் தான் சனி வராரு. இவங்க வீட்டுக்கு தான் குருவுடைய வீட்டுக்கு தான் சனியை விருந்தாளியாக வராரு. சனி வந்துச்சுன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா தப்பு தான் நடக்கும். தெம்பா என் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிற, நான் சொல்கிறத நீ கேட்பேன்னு சொல்லிவிட்டு புத்துணர்வோடு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க
பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. 12ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதனால், ராகுவும் இருப்பதனால் கடல் கடந்து போகக்கூடிய பிராப்தம், கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா கடல் கடந்து தொழில் பண்ணிட்டு தாய்நாட்டில் வரணும்னு நினைக்கிறவங்க, எப்படி வேணுமோ வைஸ் வர்சா எல்லாம் நடக்கும். அதே போல் தெய்வ மார்க்கங்கள், ஞான மார்க்கங்கள், அனுகூலங்கள், தெய்வ வழிபாடுகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுடன் கோபம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகள் தேக ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்குங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் மற்றதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் விசேஷம். ஐயா நமஸ்காரம். நான் சென்னை போரூர்லேருந்து வந்துட்டு இருக்கேங்க. பேர் கலைச்செல்வி. ஜாலியாக பேசுங்க, கூலாக பேசுங்க. ஓகே சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வந்து 6 கிரகங்களும் ஒன்றா சஞ்சரிக்குது. சூரிய பகவான், சந்திர பகவான், சனி பகவான் இப்படின்ட்டு 6 கிரகங்களும். சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்தா 2.25 நாள் தான், பயப்பட வேண்டாம். 6 நாள் அது அவ்வளோ நாள் தான் அதுக்கு உயிர். அது சந்திரன் வெளில போயிடுவார். 6 கிரகங்களும் ஒன்றா சஞ்சரிப்பதால் உலக நாடுகளிடையே பிரச்சனை ஏற்படுமா, இல்லை தொற்றுக்கள், நோய் தொற்றுக்கள் அந்த மாதிரி மக்களுக்கு வரும்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது அதாவதுங்கம்மா, அப்படி கிடையாதும்மா. சனி வந்து குரு வீட்டுக்கு வரார். குருவுடைய வீடு என்பது சனி வந்து உள்ளே உட்கார போகிறார். அந்த காலகட்டத்தில் ராகு வந்து சனியுடைய வீட்டுக்கு வரார். அதே சமயம் கேதுவானவர் சூரியன் வீட்டுக்கு வரார். மிதுனத்துக்கு குரு போகிறார். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பேசுகிறோம் இந்த 6 கிரகத்தை. மருத்துவத்தில் புரட்சியெல்லாம் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லின்னு இருந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கேன்சரு, ஹார்ட்டு, அது இதுன்னு தொந்தரவுலாம். ஆனால் புது நோய்கள், பரவக்கூடிய நோய்கள் மனிதன் தான் உருவாக்கி அனுப்புவோம். அதாவது பயோவார்ன்னு பேர் இதுக்கு. பயோவார். இந்த பயோவார்ன்றது மனிதன் வக்கர புக்தியில் வர்றது. அது என்னென்னா இந்த கிரகங்கள் இப்படி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் வரும். அதே போல் போர் மேகங்கள் வரும். உலகம் என்பது ஒரு சைடு அழிந்து கொண்டு தான் இருக்கும், ஒரு சைடு வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் தனியாக நமக்கு மட்டும் பாம்பு வராது, தனியாக நமக்கு மட்டும் நோய் வராது, வந்தால் கூட்டாக தான் வரும். அதனால் நம்ம கூட நிறைய பேர் வருவாங்க, மேல் லோகத்தில் போய் சந்தோஷமாக பேசலாம். ஹாப்பியாக வந்துட்டு கொரோனா தொற்றிலிருந்து நம்ம இன்னும் மேலவே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இல்லைங்கம்மா. இதெல்லாம் வந்துமா உலகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து உண்டு. யுத்தங்கள், நோய்கள், பிளேக்குன்னு ஒரு நோய் வந்தது. ஐயா வந்து அதை பற்றியெல்லாம் புக்கே படித்து சொல்லியிருக்கார். இந்த பிளேக் நோயெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக செத்ததெல்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து ஏதோ இப்போ வருதுன்னு நினைக்காதீங்க. இந்த நோய் தொற்று கண்டிப்பாக உண்டு. இது வந்தாலும் இப்போ கொரோனா வந்தது, இப்போ அடுத்தது நிறைய நோய் வருது. எல்லாத்துக்கும் நம்ம மருத்துவர்கள், அதுதான் நான் தான் சொல்கிறேனே, புதன் வீட்டுக்குள் குரு இருக்கிறனால விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மருத்துவத்துறையில் புரட்சிகளை ஏற்படுத்தும். ஸோ எது வந்தாலும் பயப்படாமல், நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்காம இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிறத சந்தோஷமாக பார்க்குற வழியை பாரு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், என் நேம் சரவணன். மீனராசி, ரேவதி நட்சத்திரம், லக்னம் வந்து சிம்ம லக்னம். ஆக்சுவலி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து மீனராசிக்குன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அது இதுன்னு சொல்கிறாங்க. எதில் மாட்டிக்கிட்டீங்க? ஃபிகர் கிட்டியா? அதில் மாட்டினா மொத்தமாக மாட்டிப்போம். இந்த சனி பயிற்சி அது எப்படி தான் இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது அடுத்து மகரம்லாம் தப்பிச்சு இப்போது மீனத்துக்கிட்ட தான் வராங்க. அதான் மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சனியுடைய ஒரு நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரம் கொடுக்குறாங்க. 3 இடத்துல சனிக்கு நட்சத்திரம் கொடுக்குறாங்க. மீனத்தில் 1 கொடுக்குறாங்க. அடுத்தது கடகத்தில் பூச நட்சத்திரம் கொடுக்குறாங்க. அடுத்தது விருச்சகத்தில் அனுஷ நட்சத்திரம் கொடுக்குறாங்க. அந்த சனிக்கு உண்டான நட்சத்திரம், சனி திசையில் பிறக்கக்கூடிய நட்சத்திரங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க. அது இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தான் சனி வராருன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அது இல்லாமல் உங்கள் வயசுக்கு என்ன வயசு? இப்போது 2வது சனி தான் நடக்கும். இப்போ பொங்கு சனின்னு பேர். அது அதை மட்டும் மற்ற ஜோசியர் சொல்கிறாங்கல்ல, பொங்கு சனி, பொங்கு சனிக்காரங்க பயப்படக்கூடாதுன்னு. நீங்கள் ஏன் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்கன்னா 55 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ மங்கு சனியிலே இருக்கீங்க, மரண சனியிலே இருக்கீங்க. தெம்பாக வேண்டியதை மட்டும் எடுத்துக்க கண்ணு. ஜோசியருங்க 10 சொல்லுவாங்க. உனக்கு நான் இப்போ தான் சொல்லிட்டேன், சனி வந்திருக்கா, எக்ஸசைஸ் பண்ணு, பக்கத்தில் இருக்கிற ஜிம்மு தேடு, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பண்ணு, யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ, அதுக்காவது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். சனியில் நீ ஒர்க் அவுட் பண்ணால் கிடமாட்டேன்னு சொன்னேன், அதை மட்டும் விட்டுருங்க. அவர் சொன்ன நெகட்டிவ் மட்டும் பிடிச்சின்னு இருந்தா நான் என்ன பண்ணுறது, எனக்கு சொல்லுங்கள். அப்போ அதே போல் இந்த சேரில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்குங்க, அந்த சேரில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்குங்க. சனியால் வாழ்க்கை போச்சுன்னு சனி மேலே பழிவு போடுங்க. சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, சனியை போல் கெடுப்பவனும் இல்லைன்னு தான் இருக்குது. கொடுப்பவன் எப்படி கொடுப்பான்?
நம்ம ஆக்டிவாக இருந்தால் கொடுப்பார். ஸோ சனி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரேவதி நட்சத்திரம், குருவாயூர் கிருஷ்ணரை பிடிச்சிக்குங்க, நாராயணியம் ஸ்லோகம் கிடைக்கும், அதில் 100வது பாட்டை கேளுங்க, சூப்பராக வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். இந்த வாய்ப்பை நல்கிய இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் இந்தியா கிளிட்ஸ் நிறுவனத்திற்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய குருவாக என்னுடைய ஆசிரியராக இருந்த ஐயா ராஜேஷ் ஐயாவுடன் நான் இதில் பங்கு பெற்றதற்கு என்னுடைய பெரும் பாக்கியமாக, ஏனென்றால் நானும் ஐயாவும் 78வது வருடத்திலிருந்து எனக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஆசிரியராக இருந்த காலகட்டத்து வரைக்கும் இதுவரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரு வணக்கம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் ஒன்றாக இருந்து நாங்கள் நடத்தவில்லை. அந்த வாய்ப்பை கொடுத்த இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் மற்றும் டைரக்டர்களுக்கும் மற்ற டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து குரு பயிற்சியுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேரத்தில் மிக அருமையாக பேசிய உங்களுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய மாணவன் என்று மறக்காமல் எல்லா இடத்துலையும் சொல்லுகிறார். அவருடைய அடக்கம், அவருடைய எவ்வளோ வளர்ந்திருக்கிறார், அந்த மாதிரியெல்லாம் விஷயத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்னுடைய மாணவன் என்ற முறையிலே. இன்றைக்கு நிகழ்ச்சியிலே 12 ராசி கட்டங்களையும் குரு பயிற்சிக்கு 12 ராசி கட்டங்களுக்கும் எப்படியெல்லாம் அதனுடைய சாதக பாதகங்களை மிக அருமையாக சொல்லி எந்தெந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்றெல்லாம் மிக சிறப்பாக சொன்னார். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நிறுவனத்திற்கும் இதை படம் பிடித்து கொண்டிருந்த சகோதரர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். Presta Premium Women's Wear. Let your body love it. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.